கிட்டத்தட்ட 10 நாளுக்கு முன்னாடி நடந்த இந்த 3 ட்ரெயின் சம்பவத்தை வந்து இப்போ சிபிஐ என்கொயரி பண்ணிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி சிபிஐ வந்து 5 பேரை யாருக்கும் தெரியாது, அதாவது அன்டிஸ்க்ளோஸ்டு லொகேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த 5 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லப்படுறவர். இந்த விபத்து நடக்கிறப்போ அந்த இடத்துல இவர் தான் இருந்திருக்காரு. அண்ட் இவருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த 4 ஸ்டாஃபை வந்து என்கொயரி பண்றதுக்கு, தனியாக இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அன்டிஸ்க்ளோஸ்டு லொகேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. பேரலா இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெக்கானிசமை வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து எல்லா இந்த சிக்னல் கண்ட்ரோல் ரூமுக்கும் கொண்டு போக போறோம். அதனால வந்து இன் ஃபியூச்சர் யாருமே வந்து சிக்னல்ல டேம்பர் பண்ண முடியாது, அதாவது கை வைக்க முடியாது. 2 லாக் இருக்கும், இந்த சிஸ்டம் வந்து ஈஸியா அன்லாக் பண்ண முடியாது அப்படின்னு இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ரெண்டையும் கோரிலேட் பண்ணா நம்ம எல்லாருக்குமே அதிகமாக கேட்கப்பட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வி, விபத்தா இல்ல ஒரு சதியா அப்படிங்கிற கேள்விக்கான சந்தேகங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் வச்சுட்டு இருந்த ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்குள்ள பேய் வந்துருச்சுன்னு அங்கே இருக்கிற குழந்தைங்க பயந்து அந்த ஸ்கூலே ஒரு சைடு இடிக்கிறதுல இருந்து, இன்னொரு சைடு சிபிஐ வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன மாறி இருக்குதுங்கிறது வரைக்கும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. ஜென்ரலா நம்ம நாட்டில் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை பத்தி 2 நாள் பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா மறதி நம்ம தேசிய வியாதி. பட் இந்த கேஸ் அப்படி தாண்டி போக போறது கிடையாது. ஏன்னா இறந்து போனது ஒருத்தங்க 2 பேர்ல கிட்டத்தட்ட 288 பேர், 288 people இறந்து போயிருக்காங்கிறது வந்து கடந்த 20 வருஷத்துல உலகத்திலே மிகப்பெரிய ட்ரெயின் சம்பவம் இதுதான். இவ்வளோ பெருசுக்கு நடந்ததே கிடையாது. இவ்வளோ பெரிய சம்பவம், 1000 பேருக்கு மேல காயப்பட்டிருக்காங்க. இதை கடந்த சொன்னோம்னா நம்ம மனுஷங்களே கிடையாது. ஸோ கிட்ட இருக்கிற ஸ்கூலை ஏன் இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, யார் அந்த ஊருக்குள்ள வந்து இந்த மாதிரி பேய்லாம் வருது, இறந்தவங்களோட ஆவிலாம் இருக்குதுன்னு யார் கதையை கிளப்பி விட்டுருக்காங்க. இன்னொரு சைடு கிட்ட இருந்த மசூதின்னு சொல்லிட்டு இருந்தது ஒரு இஸ்கான் டெம்பிள் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. ஊர் மக்கள் இன்னொரு சைடு இருந்துகிட்டு யார் யாரு அந்த பணியில வேலை பார்த்தாங்களோ, இந்த உடலெல்லாம் எடுக்கிற பணியில வேலை பார்த்தாங்களோ, அவங்களோட சொந்தக்காரங்களே இறந்த மாதிரி ஃபீல் பண்ணி அவங்கவுங்க மொட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு திதி வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கண்ட்ரி. நிறைய சம்பவங்கள் இதை தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சாலும் இதுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பட் இந்த 3 ட்ரெயின் இஷ்யூல என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு துயரமான சம்பவம், அதே ஒடிஷால அதே ட்ரெயினுக்கு கீழே மக்கள் நஞ்சு இறந்து போன ஒரு பர்டிகுலர் கதை இருக்குது. அகைன் ஒருத்தங்க 2 பேர்ல கிட்டத்தட்ட 8 பேர். இப்போ இந்த சம்பவம் நடந்து 10 நாள் முழுசாகல, அதுக்குள்ள இன்னொரு ஒரு 8 பேர் வந்து ட்ரெயின்குள்ள மாட்டி இறந்து போயிருக்காங்க. அகைன் இதுவுமே வந்து அலட்சியத்தினால நடந்திருக்குங்கிறது தான் சோகமா இருக்குது. என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ எல்லா இடத்துலையும் மான்சூன் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்குது கரெக்டா. ஸோ சம்டைம்ஸ் மழை பெய்யறப்ப காற்றும் அதிகமாக அடிக்கும். இந்த மிக்ஸ் நடந்துட்டு இருக்கப்போ ஒடிஷால சில பேர் வந்து பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு இந்த கூலி வேலை பார்ப்பாங்கல்ல, நிறைய பேர் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் ட்ரெயினுக்கு கீழே போய் படுத்திருக்காங்க. ஏன்னா பயங்கரமாக மழை கொட்டிட்டு இருக்குது. அந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்டேஷனை விட்டு தள்ளி இருக்குது. இது வந்து இந்த இதுமாங்க ரேக்ஸுமாங்க, இந்த செங்கல் மணல் இதெல்லாம் கொண்டு போகிற ட்ரெயின் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் கிட்ட நின்றுட்டு இருக்குது. நான் சொல்றது இப்போ நடந்தது. ஸோ நின்றுட்டு இருக்குது, மழை பெருசாக பெய்யுதுங்கிறதுனால நிறைய கூலி வேலை செய்கிறவங்க வந்து அதுக்கு கீழே போய் படுத்திருக்காங்க. ரொம்ப வேகமாக காத்தடிச்சதுல இந்த ட்ரெயின் ட்ரேக் வந்து மூவ் ஆகிருக்குது, ரேக்ஸ் வந்து மூவ் ஆகிருக்குது. அதாவது மொத்த ட்ரெயினே வந்து லைட்டாக மூவ் ஆகிருக்குது. மூவ் ஆனதில் ட்ரெயினுக்கு கீழே படுத்துட்டு இருந்த 8 பேர் இறந்து போயிட்டாங்க. அதே ஒடிஷாவில். என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் வந்து அவேர்னஸ் இல்லாமல் இறந்து போகிறாங்கன்னா என்னன்னு சொல்கிறது. எனிவே மூவிங் ஆன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்க, சிபிஐ முதல்ல என்கொயரி எதுக்காக தேவைப்படுது? ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு விபத்துக்கு எதுக்கு சிபிஐ வந்து என்கொயரி பண்ணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்மளோட ரயில்வே மினிஸ்டர் வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே வந்து ஒரு ஹிண்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாபோட்டாஜ் ஆங்கிளை வந்து நாங்கள் தேடிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அதாவது இது ஒரு விபத்தா இல்லை யாராவது ஒருத்தங்க பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்களா, இது தீவிரவாதிங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை. ஆனால் உள்ளுக்குள்ள இருந்த அந்த சிக்னல் கண்ட்ரோல் வச்சிருந்த யாராவது ஒருத்தங்க வேணும்னே விளையாண்டுருக்காங்களா, இல்லை அலட்சியத்தினால விட்டாங்களா, இல்லை வந்து நெக்லிஜென்ஸா, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஹியூமன் ஹேண்ட் இருக்குதுங்கிறத நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறோங்கிற ஒரு டோன்ல தான் அவர் பேசியிருந்தாரு. பிரைம் மினிஸ்டரும் வந்து தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. பட் அந்த டென்ஷன்ல பிரஸ் பார்க்குறப்போ பின்னாடி ஆட்கள் இருக்காங்க, அவங்க தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் பேசியிருந்தாங்க. அது கூட அவங்க ஏதாவது ஸ்ட்ரெஸ்ல பேசியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருந்தாலும் இப்போ சிபிஐ கிட்ட வந்து அந்த கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. பிகாஸ் கவர்மெண்ட் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பியிருக்காங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும். உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தன் ஏதோ வேலையை பார்த்துருக்காங்க, அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ சிபிஐ பிளேக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த ஸ்டேஷனுக்கே வந்து சீல் வச்சிடுறாங்க. ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட
170 ட்ரெயின் வந்து இந்த பாகா நகர் அந்த ஏரியாவில் இருக்கிற இந்த ஸ்டேஷன் பஜார் ஸ்டேஷனை வந்து தாண்டி போகுது. 170 ட்ரெயின் தாண்டி போகிறப்போ சுற்றி இருக்கிற ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு இருக்கிற ஒரே ஸ்டேஷன் இதுதான். ஆனாலும் இதை கம்ப்ளீட்டாக சீல் வச்சுட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருந்த லாக் புக்காக இருக்கட்டும், லாகர் மெஷினாக இருக்கட்டும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்படி வந்து ஃப்ளைட்டில் ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கிறது வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குமோ, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு லாகர் பாக்ஸ் இருக்கும். இந்த லாகர் பாக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற ஸ்டேஷனில் நடக்கிற எல்லா டேட்டாவையும் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும். லைக் எப்போ வந்து எந்த ட்ரெயின் வந்துச்சு, எந்த சிக்னல் வந்துச்சு, யார் இதில் கை வச்சாங்கிற எல்லா டீட்டெயிலும் இதில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். யாருங்கிறது இல்லைனாலும் எது எது மாறி இருக்குது, டேட்டா மாறி இருக்குது, எது எது ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த லாகரை வந்து கம்ப்ளீட்டாக சிபிஐ கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டேஷனை சீல் வச்சாச்சு, லாகரை கண்ட்ரோல் எடுத்தாச்சு. அது போக இந்த ஸ்டேஷனில் எந்த ட்ரெயினும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால சுற்றி இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் சிபிஐ என்கொயரி முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல இதுக்கு மேலே 170 ட்ரெயினில் ஒரு ட்ரெயின் கூட இந்த பஜார் ஸ்டேஷனில் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ வந்து இந்த ஸ்டாஃப்ல பல பேரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதில் இவ்வளோ நாள் கழிச்சு செலக்டிவாக 5 பேரை மட்டும் அன்டிஸ்க்ளோஸ்டு லொகேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லி ஒடிஷா டைம்ஸில் நம்மளால பார்க்க முடியுது. இந்த 5 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மேனேஜர், இவருக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த 5 பேரை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு யாருக்குமே சொல்லாத ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. உண்மையிலே இதில் யாராவது கை வச்சிட்டாங்களாங்கிற கேள்வி வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்குங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இன்வெஸ்டிகேஷன் முடிகிறப்ப நம்மளுக்கு தெரிய வந்துடும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்ட வந்து ஒரு ஸ்கூலில் உடல் வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த உடல்களில் வந்து கிட்டத்தட்ட 40 உடல்களை வந்து இன்னும் மக்கள்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. சொந்தக்காரங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வெப்சைட் லிங்க் அனுப்பப்பட்டிருக்குது. அந்த வெப்சைட்டில் இறந்து போனவங்களோட உடல்களோட ஃபேஸஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் பலருக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப மேங்கிள் ஆகிருக்குதுங்கிறதுனால கிட்டத்தட்ட 40 உடல்களை வந்து இன்னமுமே வந்து மக்கள்னால அடையாளம் காமிக்க முடியல. இருக்கிறதுலே சோகமான விஷயம் இதுதான். அவங்க செத்தாங்களா உயிரோட இருக்காங்களான்னு தெரியாம இன்னும் ஒரு 40 பேரோட சொந்தக்காரங்க வந்து அந்த மார்ச்சரி கிட்டையோ அந்த ஒரு ஒடிஷாவில் வேற வேற ஊர்லேருந்து வந்து நின்றுட்டு இருக்காங்க. இறந்துட்டாங்கன்னு தெரியும், ஆனால் அவங்க உடல் கிடைக்காம நின்றுட்டு இருக்காங்க. இறந்துடக்கூடாதுன்னு மனசுக்குள்ள இன்னும் எங்கேயோ ஒரு ஏக்கம் இருந்துட்டு இருக்கும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு கதை பார்த்தோம். வேற ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சி பாடியோட பாடியாக வச்சிருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு உயிர் துடிப்பு இருந்திருக்குது. பட் பை திஸ் டைம் 10 நாள் ஆயிடுச்சு, இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் அவங்களோட உடல் கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு 40 பேரோட உடல் இருக்குங்கிறது ஒரு சைட் சோகமான விஷயம். பட் இந்த உடல் எல்லாம் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வச்சிருந்தாங்கன்னு சொன்னால, இப்போ அந்த ஸ்கூல் சுற்றி வந்து ஒரு லோக்கல் ரூமர் வந்து ஒடிஷாவில் இப்போ பரவிட்டு இருக்குது. எஸ்பெஷலி இந்த பாகா நகர் ஏரியாவில். என்ன ரூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 உடல்கள், கரெக்டாக 300 உடலை வந்து ஒரு ஸ்கூலில் பல நாட்களுக்கு வச்சிருக்காங்கிறதுனால இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம், அது லீவு, இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் டைம்ங்கிறதுனால அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு பயப்படுறாங்கன்னா, லோக்கல்லாம் வந்து அங்கே வந்து நாங்கள் பார்த்தோம், அங்கே ஆவிங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் வந்து இறந்துட்டாங்கன்னா ஜெயலலிதாவே வந்து அவங்க சமாதி கிட்ட இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கலைஞர் சமாதி கிட்ட வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஒரு லோக்கல் ரூமர் பரப்பப்பட்டு இருக்குதுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடல்ட்ஸ் ஓகே ஹேண்டில் பண்ணிடலாம். பட் குழந்தைங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அவங்க வந்து உள்ள போக மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லோக்கல் கலெக்டர் வந்து செக் பண்ணுறப்ப அவர் என்ன பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் இருக்கிற பில்டிங்கை வந்து இடிச்சிட்டு கட்டுங்க. 65 வருஷம் பழமையான பில்டிங், ஓகேவா? 65 வருஷமா எந்த ரிப்பேர் ஒர்க்கும் பெருசாக நடக்காமல் இருக்குதுங்கிறதுனால பில்டிங்கை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு பல தடவை எழுதியிருக்காங்க. சரி இப்போமாவது இந்த பில்டிங்கை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஸ்கூலையுமே இப்போ இடிச்சிட்டு மறுபடியும் ஸ்க்ராட்ச்ல இருந்து கெட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அந்த அங்கே ஒரு லோக்கலாக அந்த பேய் பயம் இருக்குது. அது போக அந்த பில்டிங்கும் ரொம்ப பழசாயிடுச்சு. இதை ஒரு சாக்கா வச்சுட்டு புது பில்டிங்கை கட்டிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறாங்க. ஒரு ஸ்கூல் புதுசாக மாறுறதுக்கு நம்ம நாட்டில் 300 பேர் இறந்து போய் அவங்களோட ஆவிங்க கதை வரணுங்கிறது சோகமான விஷயம் தான். எனிவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேசிட்டு இருக்கப்ப நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது விஷுவல்ஸ். இவ்வளோ பெரிய ஒரு விபத்து நடந்ததுக்கப்புறம் அங்கே எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுங்கிறத வந்து ரெஸ்கியூ பண்ணவங்கலாம் சொன்னோம்ல. பட் அதில் விபத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு ரெஸ்கியூ ஆகாமல் இமீடியட்டாக ஆன சம்பவங்கள் என்னன்னு சில வீடியோஸ் நம்மளால் இப்போ வெளியே வர்றதை பார்க்க முடியுது. நூற்றுக்கணக்கான பேர் வந்து அப்படியே அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே வந்து அங்கேருந்து கிட்ட இருக்கிற கடைக்கு போய் தண்ணி கேட்கறதுல இருந்து, அடிபட்டுருச்சு என்னை காப்பாத்துங்கன்னு கேட்கறதா இருக்கட்டும், சுற்றி வேலை பார்த்துட்டு இருக்கிற மரம் வெட்டுறவங்க, காய் வெட்டுறவங்கலாம் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கையில் இருக்கோ அவங்க கிட்ட இருக்கிற கொய்யா பழமாக வித்துட்டு இருக்காங்கன்னா எல்லா கொய்யாவும் இருந்தாங்க சாப்பிடுங்க, பசிக்குதா சாப்பிடுங்கிறது. தண்ணி வித்துட்டு இருக்கவங்க இருந்தாங்க தண்ணி எடுத்துக்கோங்க, கிட்ட இருக்கிற பொட்டி கடையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க காசுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற காட்சிகள் வந்து ஃபெய்த் இன் ஹியூமனிட்டி ரீஸ்டோர்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்குது. இவ்வளோ சொல்லியாச்சு. ஓகே, மதுரை ஜங்ஷன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் வேறு மேக் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோகோமோட்டிவ் பைலட்ஸ் இருப்பாங்கல்ல, ட்ரெயினில் ஓட்டிட்டு இருக்கிறவங்க வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் கட்டக்கூடாது, அது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஏன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கப்போ நோட்டிஃபிகேஷன் வரதை பார்த்தா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைட் போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொன்னாலும் எனக்கு பர்சனலாக ரொம்ப திகச்சு போகிற ஒரு நியூஸாக நான் என்ன வாசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஸ்டேஷனில் பாகா நகரில் வந்து இந்த ஆன்டி கொலிஷன் சிக்னலிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கான். இந்த ஒரு ஆன்டி கொலிஷன் சிக்னலிங் சிஸ்டம் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு
2 முறை ஆல்ரெடி ரெக்வஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. அந்த 2 முறையுமே வந்து இந்த ரெக்வஸ்ட்டை வந்து யாருமே ஒழுங்காக செவிசாய்க்கல மேலே இருக்கிற அஃபீஷியல்ஸ். இதுக்கு முன்னாடி இதே யஷ்வந்த்பூர்ல இருந்து கிளம்பி வர்ற ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஒரு நியர் கொலிஷன் மிஸ்க்கு போயிருக்குது. அதாவது நியர்பையாக வந்து மிஸ் ஆயிருக்குது 2 ட்ரெயின். அப்போ மறுபடியும் வந்து இந்த ஆன்டி கொலிஷன் சிஸ்டம், ஆன்டி கொலிஷன் சிக்னலிங் சிஸ்டம், ஒரு ட்ரெயின் வருதுன்னா இந்த சைடு ட்ராக்ல வந்து இமீடியட்டாக வந்து இந்த சிக்னல் போட்டுரும். அது ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி கேட்டது வந்து அகைன் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படலை. ஒருவேளை எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தா இந்த ஒரு விபத்து தவிர்த்திருக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது கஷ்டமா இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்குது, சேஃப்டிக்குன்னு வந்து ரயில்வேஸ் அலோகேட் பண்ற பட்ஜெட்ல வந்து சேஃப்டி சிஸ்டம் வாங்கப்படுறதுக்கு பதிலாக ஃபர்னிச்சர்ஸ், லைட்டு, ஃபேனு, சீலிங்கில் இருக்கிற ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேஷன் மேலே இருக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு. இந்த சேஃப்டி மணியை வந்து இதில் செலவு பண்ணாமல் உண்மையிலே சேஃப்டிக்கான இந்த ஆன்டி கொலிஷன் சிக்னலிங் சிஸ்டம் மாதிரி எதையாவது வாங்கி மாட்டியிருந்தாங்கன்னா அகைன் இது தவிர்த்திருக்கப்பட்டுருமா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வியும் எந்திரிக்குது. 300 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. எக்ஸாக்ட் நம்பர் சொல்லணும்னா 288 பேர். இதுக்கு நம்ம கடைசியில் எதை காரணம் சொல்கிறோங்கிறதா இருக்கிறதுலே உருக்கமாக இருக்குது. 288 பேர் இறந்து போனதுக்கு காரணம் வந்து சேஃப்டி மெக்கானிசம்ஸ் ஒழுங்கா பிளேஸ்ல இல்லைன்னு நம்ம யோசிக்கிறதா இருக்கட்டும், சிக்னலிங் சிஸ்டம் வேணும்னு சொல்லி எழுதினதுக்கு அப்புறம் வந்து அது ப்ரொவைட் பண்ணாததா இருக்கட்டும், சேஃப்டிக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்ட மணி வந்து மற்ற ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கும் ஏசி வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணப்பட்டதா இருக்கட்டும். இதெல்லாம் போக இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் சிக்னலுக்கு போகக்கூடிய கண்ட்ரோல் ரூம் இருக்குல்ல, ஏன்னா இந்த கண்ட்ரோல் ரூம்ல மஷின்ஸ் இருக்குது, இதுல இருந்து சிக்னல் நம்ம போடுறோம். சிக்னல் போட்டதுல இருந்து கீழே கீஸ் பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பாயிண்டர்ஸ் வந்து ட்ராக்கை மாற்றி விடுது. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற அந்த ரூம்குள்ள யாரோ கை வச்சிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் நாளுக்கு நாள் வெளியில இருந்து பார்க்குறப்ப அதிகமாகுது. சிபிஐக்கு பதில் நேரம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். அந்த லாக்கர் ரூமுக்கு வந்து அந்த சிக்னலிங் ரூமுக்கு, இந்த மெஷின் ரூமுக்கு வந்து இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே டபுள் லாக்கர் மெக்கானிசம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யாராவது கை வச்சிட்டாங்களா? இதெல்லாம் வந்து காரணமே கிடையாது, ஒரு நேச்சுரல் கலாமிட்டி கிடையாது, தீவிரவாத அமைப்பு கிடையாது. இது எல்லாமே அலட்சியங்கள்னாலையும் இல்லை எவனோ ஒருத்தன் தெரியாம இன்டென்ஷனலா பண்ணியிருக்கிற, தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண ஒரு இன்டென்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப சோகமா இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம சோகம், கஷ்டம் இதெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற மக்கள் யார் யார் வந்து இவங்களெல்லாம் தூக்கி, அத்தனை பிணங்களை தூக்கி 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 காப்பாற்றினாங்கல்ல, அதில் நிறைய பேர் வந்து மொட்டை அடிச்சுட்டு திதி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்களை இறந்து போனவங்க எத்தனை பேருக்கு என்ன சம்பிரதாயம், என்ன சாஸ்திரம்லாம் தெரியல. ஆனால் அவங்க ஊர் அந்த கிராமத்து மக்கள் வந்து அப்படி ஒரு சென்ட் ஆஃப் அந்த ஆத்மாக்களுக்கு, அந்த சோல்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வேலை பார்த்த என்டிஆர்எஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல, அந்த என்டிஆர்எஃப் டீம் தான் வந்து இமீடியட்டாக வந்தவங்க. நான் கூட சொன்னேன்ல, தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் தான் முதல்ல அலர்ட் பண்ணியிருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸாக உடனே அங்கேருந்து வந்தவங்க. அவங்க வந்து இத்தனை 300 பிணங்களை ஒரு இடத்துல ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அவங்களுக்குலாம் வந்து சைக்காலஜிக்கலாக தேர் நாட் கிரேட், தேர் நாட் டூயிங் அமேசிங் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் வந்து அந்த பிணங்களோட விஷுவல்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் பண்ணியிருக்குங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சைட் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம எப்போவுமே ஒரு நியூஸ் நடக்கிறப்போ 2 நாள் அதை பற்றி பேசுகிறோம், அடுத்து கடந்து போயிடுறோம். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது ஒரு வாழ்நாள் பிரச்சனை, அதில் இன்வால்வ் ஆனவங்களுக்கு வாழ்நாள் மெமரி மறக்கவே முடியாது, அதில் இன்வால்வ் ஆன அஃபீஷியல்ஸ்க்கு வாழ்க்கை போச்சு, அதில் இன்வால்வ் ஆன இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆரம்பம் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ப்ராபப்ளி இந்த ஒரு கேஸை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா கடைசியில் எங்கே தான் போய் முடியுது, யாரை தான் பிடிக்கிறாங்கிறத நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். அதை நான் கண்டினியூ பண்ணுமா? இந்த கேஸை வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வேறு எந்த சேனல்லையுமே இல்லாத அளவுக்கு இன்ச் பை இன்ச்சா என்ன அப்டேட் வந்துட்டு இருக்கோ உங்ககிட்ட சேர்த்துட்டு இருக்கேன். இதை நம்ம இன்னும் க்ளோஸாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட அதை தாண்டி கேட்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேள்வி, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் சாபோட்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அஸ்வினி சொன்ன மாதிரி, அதாவது இந்தியாவோட ரயில்வேஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரி இதில் ஒரு சாபோட்டேஜ் ஆங்கிள் இருக்க முடியுமா? யாராவது ஒருத்தங்க வேணும்னே கை வச்சிட்டாங்களா? சிபிஐ அதுக்காக தான் 5 பேரை தனியாக கூப்பிட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்களா? என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.